கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, சிலுவை அருளப்பர் மாரி, சிலுவை சின்னப்பர் அப்படின்னு ஒரு புனிதர் இருக்கிறாரு. இவர் வந்து நார்த்தன் இட்டாலியில பிறந்தவரு. இவர் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புனிதர். அதாவது இவர் 18ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு. இவர் தான் அந்த பேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சபை, அதாவது காங்கிரிகேஷன் ஆஃப் த பேஷன் சொல்லக்கூடிய சபையை தோற்றுவித்த ஒரு புனிதர். ரொம்ப ரொம்ப சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புனிதர். நெறைய அதிசயங்கள செஞ்ச ஒரு புனிதர். இவர் எந்த அளவுக்கு வந்து புனித தன்மை உடையவர்னா, நேச்சருக்கும் இவருக்கும் நெறைய கனெக்ஷன்ஸ் இருந்தது. செடிகள் பேசுறது, பூக்கள் பேசுறது கூட வந்து இவருக்கு வந்து கேட்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சரோட சம்மந்தப்பட்டவரு. அதே மாரி இவர் ஜெபிச்சுன்னு இருக்கும்போது, இவரோட மார்பு பக்கம், அதாவது இடது மார்பு பக்கம் வந்து எப்போதும் வந்து ஒரு நெருப்பு பத்தி எரியும். அந்த ட்ரெஸ் பத்தி எரியுமா இதயத்துக்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இவரோட ஜெபங்கள் இருக்கும். இவர் பேசுறது வந்து பல மைல்கள தாண்டி கூட எல்லாருக்கும் போய் கேட்குமா. அந்த அளவுக்கு ஒரு இவரோட வாய்ஸ்லயும் ஒரு பவரு. அதே மாதிரி இவர் ஜெபிக்கும்போது இவரையே மறந்து இவரோட உடம்பு மிதக்குமா. அதே மாரி அளவு கடந்த வெளிச்சத்தில இவரோட உடம்பு போகும். பூச வச்சுட்ருக்கும்போதோ அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் பல பேர் பார்த்து சாட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட புனிதரோட வாழ்க்கையிலும் பல சோதனைகள் இருந்திருக்கு. 40 ஆண்டுகள் அவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எம்ப்டினஸ், அதாவது இன்னும் நான் எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி ஒரு மனநிலை, டிப்ரெஷன், சாத்தானோட டைரக்ட் அட்டாக்ஸு, இதிலெல்லாம் வந்து இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவரோட சபையோட உறுப்பு வந்து கருப்பு ட்ரெஸ்ஸில் அந்த லெஃப்ட் சைடு இதில் வந்து 2 இதயம் பதிச்ச மாதிரியான எம்ப்ராய்ட் பண்ண மாதிரியான ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை அவருக்கு காட்டினதே மாதா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா காட்சியளித்து அவங்க தான் அவரோட ஆர்டரோட ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4வது ஒரு வாக்குறுதி மொத்தம் இந்த இதில் இருக்கிறவங்க துறவரத்தில் இருக்கவங்க 3 உறுதி வாக்கைப்பாடு தான் எடுப்பாங்க. 4வது வார்த்தைப்பாடு இவங்க என்னென்னா இயேசுவோட அந்த பாடுகளை பரப்புறதுன்றதை எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அதிகமான லெட்டர்ஸ் 50,000 லெட்டர்ஸ்க்கு மேலே எழுதின ஒரு புனிதர். அவங்க சபையில் இருக்கிறவங்களுக்கு ஏழ்மையான ஒரு புனிதர். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு புனிதர். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புனிதர். அவர் தான் வந்து சிலுவை சின்னப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். த பால் ஆஃப் த கிராஸ். பிரைஸ் த லார்ட். இந்த சேனலை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்க சொல்லுங்கள், நிறைய பேரை வந்து இதில் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க இந்த சேனல் பார்க்குறதுக்கு. பிரைஸ் த லார்ட்.